Hello viewers, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. Russian cosmonaut Vladmir Komarov தன் சாக போறன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் ஒரு ஸ்பேஸ் மிஷன்ல போய் நாட்டுக்கோசரம் அவரோட உயிரை இழந்திருக்கார். அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்மோநாட்டுக்கும் ஆஸ்ட்ரோநாட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரஷ்யா அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் இருக்கவங்க காஸ்மோநாட்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ஏ அதே அவங்கள ஆஸ்ட்ரோநாட்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக சொல்ல போனால் ரெண்டுமே சேம் தான், டெர்மினாலஜிஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். 1950s 1960s பார்த்தீங்கன்னா கோல்டு வார் சமயத்தில் ரஷ்யாவுக்கும் யூஎஸ்ஏக்கும், அதாவது அப்போ வந்து சோவியத் யூனியனுக்கும் யூஎஸ்ஏக்கும் ரொம்ப காம்படிஷன். யார் வந்து ஸ்பேஸில் சூப்பர் பவர், யார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமனை ஸ்பேஸுக்கு அனுப்புறது, இது மாதிரி நிறைய காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர் நிறைய சீக்ரெட்லாம் நிறைய மிஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ தான் லீடிங்கில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூமனை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு. ஆனால் 1961 பார்த்தா ரஷ்யா தான் அதை அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ 1961 ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் யார் அனுப்புறன்னு பார்த்தா ரஷ்யா தான் அனுப்பியிருக்காங்க. அதில் போனது யாருன்னா யூரி கேகரின். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன் ஸ்பேஸ். அவர் ரஷ்யாவில் ஒரு நேஷனல் ஹீரோன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் 1967 அப்போ சோவியத் யூனியனோட ஒரு லீடர் ஸ்பேஸில் வந்து ஒரு கிராண்ட் ஈவெண்ட் ஒன்று நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யன் ரெவல்யூஷன் அதாவது 1917 ஸ்டார்ட் ஆனது 1967 50th ஆனிவர்சரி வருது. ஸோ அந்த ஆனிவர்சரிக்கோசரம் அவரோட லீடர்ஸ்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் ஒரு கிராண்டாக ஒரு ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. என்ன ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்ணணும். அதாவது 1 day இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட், அப்புறம் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட். இதில் இருக்க ஆளுங்க அதுக்கு மாறணும், அதில் இருக்க காஸ்மோனாட்ஸ் அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மாறணும், 2 பேரும் சேஃபாக லேண்ட் ஆகணும். இதுதான் அந்த ஈவெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா Soyuz 1, அதில் போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா விளாடிமிர் கோமரோவ். செகண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டில் அது மாதிரி இன்னும் 2 காஸ்மோனாட்ஸ் இருக்காங்க. ஸோ Soyuz எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி 1966 ஒரு அன்மேண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டாக ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1967 ஃபர்ஸ்ட் டைம் மேண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டாக ஸ்பேஸுக்கு போகுது. ஸோ இந்த நியூஸ் வந்து யூரி கேகரினுக்கு தெரிய வருது. அவர் தெரிஞ்சது இந்த மிஷனை போஸ்ட்போன் பண்ணன்னு சொல்கிறார். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1967 இது ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தப்பறம் இதில் வந்து நிறைய டெஸ்ட்டில் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபெயில் ஆயிருக்கு. அதாவது நிறைய ரிப்பேர்ஸ்லாம் இருக்குது. இது வந்து அதெல்லாம் சொல்ல போனால் அரௌண்ட் 203 டெஸ்ட்டில் வந்து இது ஃபெயில் ஆயிருக்கு. இதை எடுத்துகிட்டு ஸ்பேஸுக்கு கண்டிப்பாக போகவே முடியாது, இது ரொம்ப அன்சேஃப் அப்படின்னு யூரி கேகரின் வந்து அவங்களோட மேலே இருக்க ஆஃபீஸர்ஸ்க்குலாம் சொல்கிறாரு. ஆனால் யாரும் இதை வந்து ரஷ்யன் டாப் லெவல் லீடர்ஷிப் எடுத்துன்னு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், அங்கே அவங்களோட பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அதனால யாருமே இதை டாப் லெவல் கொண்டு போக மாட்டாங்க. யூரி கேகரினும் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யாவில் இருக்க நிறைய ஆஃபீஸர்ஸ்க்குலாம் கொண்டு போகிறாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாராருக்கெல்லாம் போய் பேசுகிறாரோ அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் டிமோட் பண்ணுறாங்க, இல்லை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர அதுக்கு மேலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்கல. யூரி கேகரின் மட்டும் ஏன் ஒன்றும் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த சமயத்தில் ஆல்ரெடி ஒரு நேஷனல் ஹீரோ. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஸ்பேஸுக்குலாம் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் மேலே கையை வச்சா ஏதாவது ப்ராப்ளம் உண்டு, இவர் ஒன்றும் பண்ணாமல் மற்றவங்களெல்லாம் வந்து சைலண்ட் ஆக்க பார்க்குறாங்க. அதே மாதிரி விளாடிமிர் கோமரோவ், இவர் தான் அந்த Soyuz உள்ள போக போகிறாரு. இவர் சைட்லேருந்து ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, அவரால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் நீங்கள் ஒத்துக்கிறீங்க, இந்த மிஷனை விட்டு நீங்கள் இல்லை நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் போகலன்னா இதில் போகிறது யூரி கேகரின் தான். ஸோ யூரி வந்து நாட்டுக்கு தேவை, அவர் ஆல்ரெடி ஒரு ஹீரோ, அதனால நான் வந்து போகிறேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, யூரி வந்து நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவர் அந்த மிஷனில் போகிறதுக்கு தயாராகிறாரு. மிஷின் புறப்படுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூரி கேகரின் வந்து மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் இதை ஒரு அட்டென்ஷனாவது கிராப் பண்ணி எப்படியாவது ஸ்டாப் பண்ணலான்ட்டு. ஆனால் அவரை ஓரம் கட்டிட்டு இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ விளாடிமிர் கோமரோவ் 1967 Soyuz 1 ஸ்பேஸுக்கு போகிறாரு. அங்கே போனதும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனாக சரியா இல்லை. அங்கேருந்து நிறைய கம்யூனிகேஷன்லாம் இங்கே மிஸ் ஆகுது, எந்த கம்யூனிகேஷனுமே ப்ராப்பராக செட் ஆகலை. செகண்ட் மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பவர். ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஸ்பேஸுக்கு போன அப்புறம் அது சர்வே ஆகுது சோலார் பவரில் தான். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பக்கத்தில் ரெக்க மாதிரி 2 இருக்கும், அதில் வந்து மோஸ்ட்லி சோலார் பேனல் தான் மவுண்ட் பண்ணியிருக்கும். ஸோ சன்லேருந்து வர சோலார் எனர்ஜியில் தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ எவ்வளோ நாளும் ஸ்பேஸில் இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்பேஸுக்கு போனதும் அதனோட அந்த சோலார் மாடியூல் வந்து சரியாக டிப்ளாய் ஆகலை. அதனால் ஃபுல்லாக எனர்ஜி அதனால் கேதர் பண்ண முடியல. அதனால் நிறைய பவர் லாஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரவே ஒரு கட்டத்தில் சோவியத் லீடர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, செகண்ட் மிஷன், அதாவது நாளைக்கு புறப்படுற அந்த ராக்கெட்டை, அந்த மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி போன Soyuz 1 எப்படியாவது சேஃபாக இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகிடுங்க போதும்னு சொல்லி விளாடிமிர் கோமரோவ் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அவரும் எப்படியோ போராடி இதை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணி இடத்தோட ஆர்பிட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு பார்க்குறாரு. அது மாதிரி ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனோட பேராஷூட் சிஸ்டம் டிப்ளாய் ஆகலை. பேராஷூட் சிஸ்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இடத்துல அதனோட பிரேக்கிங் சிஸ்டமே பேராஷூட்டில் தான் அடங்கியிருக்கு. ஸோ அது பேராஷூட் லான்ச் பண்ணால் தான் ஸ்பேஸில் வந்து பிரேக் பண்ண முடியும், அதுக்கப்புறம் தான் இடத்துல வந்து லேண்ட் ஆகவே முடியும். ஸோ இதில் பிரேக்கிங் சிஸ்டம் டிப்ளாய் ஆகாதனால விளாடிமிர் கோமரோவுக்கு கண்டிப்பாக தெரிய வருது அவர் பழைக்க மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஒரு ஸ்பேஸில் இருந்தே அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாரு. அப்புறம் சோவியத்தில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு லீடருக்கும் கால் பண்ணுறாரு. ஸோ அந்த லீடர்கிட்ட கால் பண்ணி அவர் வந்து புலம்புறாரு, கத்துறாரு, கதறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இடத்துக்குள்ளே என்ட்ரான அப்புறம்
அதனோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லாம் கூட சரியாக எதுவுமே மெயின்டைன் ஆகலை. அதனால உள்ளே வந்து ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகுது. அவர் வந்து உடம்பு எரியுது. அது மாதிரி அவர் கோவத்தில் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த ரிப்போர்ட்டில் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் அவங்களோட சில கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் வந்து இதெல்லாம் ஓவர் ஹியர் பண்ணியிருக்காங்க. என்னதான் ரஷ்யன்ல இருந்தாலும் பட் ஸ்டில் அவர் வந்து ஏதோ ஒரு காஸ்மோனாட் ரொம்ப கோவமா பேசுறாரு, ஆக்ரோஷமா பேசுறாருன்று அவங்களும் இதெல்லாம் கேட்டு சில யூஎஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் கூட இந்த நியூஸ் வந்திருக்கு. ஒரு பக்கம் விளாடிமிர் கொமாரோவோட ஒய்ஃப், இன்னொரு பக்கம் ஒரு ரஷ்யன் லீடர். இதை கேட்டுட்டு அவங்களோட ஒய்ஃப், அந்த அந்த ரஷ்யன் லீடர் வந்து சொல்றாரு, நீ வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ, உங்களோட ஃபேமிலியை நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த ரஷ்யன் லீடர் வந்து கொமாரோவ் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டதும் உங்க ஒய்ஃப், நான் என்னோட குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்கறாங்க. இதை கேட்டதும் இந்த ரஷ்யன் லீடர் அழுறாரு. சுச்சுவேஷனா ரொம்ப டென்ஸா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கொமாரோவ் கிட்ட இந்த கம்யூனிகேஷனே கட் ஆகுது. அது அவர் கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கில்ட், அதாவது நான் கொல்லப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எர்த்ல வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது தரையில் விழுந்து எரிஞ்சு சாம்பலான அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அவரோட பாடியை வெளியே எடுத்திருக்காங்க. அவரோட பாடியை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 அடி கூட இருக்காதுங்க. ஃபுல்லாக பேர்ன் ஆகி அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு சாம்பல் மாதிரி ஆயிருக்கு. கோமரோவ் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இறந்தப்புறம் என்னோட பாடியை வந்து பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணுங்க, ஜேர்னலிஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுக்குதும், அப்போ தான் இந்த ரஷ்யன் லீடர்ஸ்லாம் தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி அவரோட பாடியை பப்ளிக்காக டிஸ்பிளே பண்ணி அதுக்கப்புறம் அதை பரி பண்ணுறாங்க. இதை கேட்டதும் யூரி கேக்ரின் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறாரு, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரால் தடுத்திருக்க முடியும், இருந்தாலும் அவரால் தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரஷ்யன் ஆஃபீஸர்ஸ் எடுத்து அவர் ஒரு போராட்டத்தில் இறங்குறாரு. நிறைய பேர் அவர் வார்ன் பண்ணுறாங்க, இது வந்து ஒன் சைடு தான் போய் முடியும், உங்களால் எதுவும் பண்ண முடியாது, தயவுசெய்து இது இப்படியே விட்டுருக்கு, நிறைய பேர் வார்ன் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இறந்தது அவரால் தாங்கிக்க முடியல. அதனால அவர் முடிஞ்ச வரைக்கும் நான் போராட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு போராட்டத்தில் இறங்குறாரு. பட் அடுத்த வருஷமே 1968 பார்த்தா அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பிளைன் கிராஷில் இறந்து போயிடுறாரு. விளாடிமிர் கொமாரோவை பொறுத்த வரைக்கும் அவர் சாக போறாருன்னு தெரிஞ்சிருந்தும் அவரோட நாட்டுக்காகவும் அவரோட நண்பருக்காகவும் அவர் உயிரை கொடுத்துருக்காருன்னா, அவர் நிஜமாவே ரஷ்யாவுக்கு மட்டும் ஒரு ஹீரோ இல்லைங்க, உலகத்தையே அவர் ஒரு ஹீரோ தான். இது மாதிரி ஹீரோஸ் வேர்ல்டில் இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா நாள்லையும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது கடமைக்காகவும் அவங்களோட நாட்டு மக்களுக்காகவும் உயிரை கொடுக்குறாங்க, இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கஷ்டப்படுறதுனால தான் நம்ம இன்னைக்கு வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எப்பயுமே நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக நம்ம எல்லாரும் இருப்போம். முடிஞ்ச 4 பேருக்கு உதவி செய்வோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவோட அடுத்த வாட்டி சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.